மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிவன் இஸ் ஃபைன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டங்ஸ்டன் சுரங்கம் திட்டம். அது வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதுக்காக வந்துட்டு எல்லாருக்கும் வந்து முக்கியமா வந்து தமிழ்நாட்டு மக்கள், முக்கியமா வந்து மதுரை மக்கள் அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த திட்டத்தை வந்து எல்லாருடைய கோரிக்கைகளையும் ஏற்று இந்த திட்டத்தை வந்து ரத்து செய்த மத்திய அரசுக்கும் நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். யாரெல்லாம் வந்து இதுக்கு வந்து எஃபர்ட் போட்டீங்களோ, யார் யாரெல்லாம் இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு அவங்களுடைய ஒற்றுமையை காமிச்சு மூலமா வந்து வெற்றி வெற்றி பெற்றிருக்க எல்லாருக்கும் வந்து மனமார்ந்த வாழ்த்து. சரிங்களா? இப்போ இந்த இந்த போராட்டம் நடந்து நமக்கு வந்து வெற்றி கிடைச்சிருக்கு இல்லையா? டங்ஸ்டன் மதுரை மதுரை மக்களுக்கு இதை பத்தி நிறைய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாரும் வந்து அவங்க கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னது நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். சரிங்களா? முதல்வர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் முதல்வராக இருக்கும் வரை என்னை மீறி டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என்று உறுதிபட தெரிவித்தேன். சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினோம். மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உதவிக்கும் மத்திய அரசு பணிந்துள்ளது. இனி மாநில அரசின் இசை பெறாமல் இத்தகைய சுரங்க ஏல அறிவிக்கைகளை மத்திய அரசு வெளியிடக்கூடாது. மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு அதிமுகவும் துணை போக கூடாது இப்படின்னு நம்ம முதல்வர் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்களின் குரலாக களத்தில் போராட்டங்கள், சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் தடுப்போம், வேலூர் காப்போம் என்ற வாசகம் பதிந்த மாஸ்க் அணிந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சென்றதுடன் ஆதாரங்களுடன் நானும் பேரவையில் திமுகவின் கவன நாடகத்தை எடுத்து வைத்து பேசியதன் தொடர்ச்சியாக அதிமுகவின் முன்னெடுப்புகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அரிட்டாப்பட்டி மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் உள்ள மக்களின் ஒற்றையான போராட்டமும் தமிழக சட்டப்பேரவையில் இயற்றிய தனி தீர்மானமும் கார்பரேட்டுகளுக்கு துணை போக இருந்த மத்திய பாஜக அரசின் முயற்சிகளை தவிடு பொடியாக்கியுள்ளது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க தன்னெழுச்சியாக போராடிய மதுரை மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பாமக தலைவர் அன்புமணி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேலூர் அரிட்டாப்பட்டி பகுதியை இனிவரும் காலங்களிலும் பாதுகாக்கும் வகையில் பல்லுயிர் புராதன சின்னங்கள் பாதுகாப்பு மண்டலமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். அதற்கான சட்டத்தை தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு விவசாயிகளுக்கு எதிரானது என்ற எதிர்கட்சியினரின் பிரச்சாரம் வைத்துவிட்டது. அவர்களுக்கு டங்ஸ்டன் சம்பந்தமான மத்திய அரசின் அறிவிப்பு சரியான பாடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ரா முத்தரசன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வெற்றி பெறும் வரை ஒன்றுபட்டு போராடிய பொதுமக்களுக்கும் மக்கள் உணர்வுகளை பிரதிபலித்த தமிழக அரசுக்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போராட்ட களத்தில் உறுதியாக நின்ற மக்களுக்கு கிடைத்த வெற்றி. மேலும் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிய தமிழக அரசுக்கும் டங்ஸ்டன் திட்டம் தமிழகத்தில் எங்கும் வராது என்று அறிவித்த மத்திய அரசுக்கும் பாராட்டு. இதே போல் முன்னாள் ஆளுநர் தமிழிசை உள்ளிட்டோரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதுதாங்க வந்து எல்லாரும் வந்து அவங்க கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுல எனக்கு நான் விஷயங்கள் வந்து இதுல வந்து ரொம்ப பண்ணேன். மக்கள் வந்துட்டு இதுல நிறைய பேர் வந்து அவங்க ஒப்பீனியன் சொல்லியிருந்தாலும் சில தலைவர்கள் சொன்னதே ரொம்ப வந்து ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாரும் வந்து இதுல எத்தனை பேர் நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா, அதுல வந்து மக்கள் இதுல போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்கன்னு சொன்னது 2-3 தலைவர்கள் தான் வந்து சொல்லியிருக்காங்க. மக்கள் நான் பண்ணேன் அப்படின்னு எல்லாரும் சொல்றதோட மக்கள் தான் இதுல முக்கியமா இருந்தாங்க, நிறைய அமைப்புகளும் இதுல சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதனால இது வந்து முக்கியமா ஃபர்ஸ்ட் சொல்ல போனா இது வந்து ஒரு மக்களுடைய போராட்டம் தான். இது வந்து ஜெயிச்சது மக்கள் தான் அதுல. சரிங்களா? அப்படின்னு இதுல வந்து எல்லாருக்கும் வந்து என்ன மாறல் தெரியுது, இந்த போராட்டம் வந்து நடந்துருக்கு இல்லையா, இதுல நம்ம எல்லாரும் வந்து என்ன பாடம் கத்துக்கிறோம். ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்குது அப்படின்னா அதுல நம்ம எல்லாருமே வந்து ஒரு பாடம் கத்துக்குவோம். இதுல வந்து முதல் பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒற்றுமை.
முக்கியமா வந்து நம்ம எல்லாரும் மக்கள் எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருந்தா ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு உதாரணம். ஏற்கனவே ஒரு உதாரணம் இருக்கு, ஜல்லிக்கட்டு போராட்டம். சரிங்களா? ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருந்து எல்லாமே ஜெயிச்சோம் இல்லையா? அதே மாதிரி இதுலயும் வந்து மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. இதுல வந்து ஜாதி பார்க்கல, யாரும் மதம் பார்க்கல, இனம் பார்க்கல, மொழி பார்க்கல. சரிங்களா? இப்ப மதுரையில கூட நடக்குது இல்லையா? திருப்பரங்குன்றம், அப்புறம் தர்கா அந்த இஷ்யூஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து எதுவும் வந்து ஒருத்தவங்க தூண்டி விடுறப்ப வந்து அதை வந்து அதுக்கெல்லாம் வந்து ஆட்படாம எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருந்து ஏன் ஒற்றுமையா இருக்கும் அப்படின்னா நமக்குதான் தெரியும். நம்மளுடைய அவங்களுக்கு பசிச்சாதான் அவங்க சாப்பிட முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டா அவங்கவுங்க அதுல போராட்டத்துல இது பண்ணி நமக்கு வேணுங்கிறப்ப அதை வந்து செய்யணும் இல்லையா? அததான் வந்து மக்கள் வந்து செஞ்சிருக்காங்க. இதுல வந்து ஏற்பட்டா விட்டாலும் அவங்க வந்து அதுல இது பண்ணாம ஒற்றுமை, முக்கியமா ஒற்றுமை இருந்ததுனால அவங்களுக்கு இந்த போராட்டத்துல வெற்றி கிடைச்சது. இது ஒரு எப்படியோ எல்லாருமே வந்து இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. எல்லா அமைப்பினரும் சரி, எல்லா கட்சி தலைவர்களும் சரி, எல்லா அரசியல்வாதிகளும் சரி, அமைச்சர்களும் சரி, எல்லாருமே வந்து இந்த திட்டத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி ஒரு ஆதரவு வந்து முக்கியமா வந்து மக்கள் எல்லாரும் வந்து ஒற்றுமையா களத்துல இறங்கி போராடி இருக்கீங்க. நிறைய பேர் வந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் வந்து இப்பெல்லாம் வந்து இன்டர்நெட் மூலமாவே சப்போர்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்துச்சுல்ல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி, ஒர்க் ஃப்ரம் ப்ரொடெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு இப்போ. அதனால வந்து வீட்டுல இருந்தே எல்லாரும் வந்து உங்களுடைய ஆதரவுகளை வந்து நெட் நெட் மூலமா வந்துட்டு இன்டர்நெட் மூலமா இது பண்ணதுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ. ஏன்னா எப்போதுமே நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு நன்றியும் சொல்லணும். மேபி போராடுறோமோ அதே மாதிரி அதுக்கான பிரதிபலனா அந்த நன்றியும் தெரிவிக்கணும். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பியா இருங்க. மதுரை மக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பபாய்.